இந்தியாவின் பல நகரங்கள்ல இப்போ ஓபோசெக்சுவல் என்ற ஒரு விஷயம் வளர்ந்துட்டு வருது. இதுக்கு ஒரு பக்கம் ஆதரவு அதிகரிச்சாலும் இன்னொரு பக்கம் இது இந்திய கலாச்சாரம் கிடையாது என்ற எதிர்ப்பும் கிளம்பிட்டு வருது. ஆனா பல இளைஞர்கள் இன்றைய உலகத்துக்கு இது ஒரு புத்திசாலித்தனமான ஒரு டேர்ம்னு கிளைம் பண்ணிக்கிறாங்க. ஹோமோசெக்சுவல், பைசெக்சுவல் மாதிரி இது ஒரு செக்சுவல் ஓரியன்டேஷன் கிடையாது. இது ஜஸ்ட் ஒரு டேர்ம் நேம் மட்டும்தான். ஹோமோசெக்சுவல்ன்றது காதலிக்கிற ரெண்டு பேரும் சேர்ந்து வாடுறது தான். ஆனா கொஞ்சம் வித்தியாசமானது. இவங்க காதலிக்கிறதே ஒரு டிராமா மாதிரின்னு கூட சொல்லலாம். அதாவது எத்தனை வருஷம் காதலிக்க போறோம், அதோட லிமிட் என்னவா இருக்க போகுதுன்றது தெரிஞ்சுதான் காதலிக்க ஆரம்பிப்பாங்க. அந்த டைம் முடியும் பொழுது பெரிய அளவுல அழுது கண்ணீர் வடிக்காம ஒருத்தருக்கு ஒருத்தர் தேங்க்ஸ் சொல்லிட்டு கிளம்பிட்டு போயிட்டே இருப்பாங்க. உணர்வுகளுக்கு மரியாதை கிடைக்கும், திரும்ப அதே போல அன்பும் கிடைக்கும். ஆனா அது நீடிச்சிருக்கும். உண்மையா இருக்கணும்ன்றதுக்கு எந்த உத்தரவாதமும் இதுல கிடையாது. இது எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம், இவங்க காதலிக்கிறதே சேர்ந்து வாழறதுக்காக தான். பெரிய சிட்டில நண்பர்களோட சேர்ந்து வாழ முடியாதவங்க, ரிலேஷன்ஷிப்ல பெரிய அளவுல நம்பிக்கை இல்லாதவங்க தற்காலிகமா ஒரு துணையை தேர்ந்தெடுத்து வீடு பிடிச்சு சமைச்சு சாப்பிட்டு செலவுகளை ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேர் பண்ணிக்கிறது தான் இந்த ஓபோசெக்சுவல். அதாவது லிவ் இன் ரிலேஷன்ஷிப் மாதிரியோ திருமணமான தம்பதிகள் மாதிரியோ இருந்துப்பாங்க. ஆனா எல்லாமே குறிப்பிட்ட காலத்துக்கு தான். நகரங்கள்ல அதிகரிச்சுட்டு வர வீட்டு வாடகை, மற்ற செலவுகளை குறைக்கிறதுக்காகவே இந்த டைப் ஆஃப் டேட்டிங் ஆரம்பிக்கப்பட்டிருக்குன்னு குறிப்பிடப்படுது. நிதி பிரச்சனை, வேலை பளு, சொந்த பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஒரு பிராக்டிக்கலா டீல் பண்ண இது ஒரு நல்ல வாய்ப்பா யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. ஆனா இதுல சில மைனஸ்களும் இருக்கு. நிதி ரீதியா யாரேனும் ஒரு நபர் தொடர்ந்து ஏமாற்றப்படலாம், எமோஷனல் செக்ஷுவல் அபியூஸ எதிர்கொள்ளலாம். ஏற்கனவே நிதி பிரச்சனையில ஒருத்தர் இருந்தா இது அவருக்கு இன்னும் அதிகப்படியான மன அழுத்தத்தை ஏற்படுத்தவும் செய்யலாம். எமோஷனலி வீக் பர்சன் உண்மையான அன்புனா என்னங்கிற உளவியல் ரீதியான குழப்பங்களை சந்திக்கவும் செய்யலாம். நிதி பிரச்சனையையும் பெருமையையும் சமாளிக்க இது ஒரு நல்ல பிராக்டிகல் சொல்யூஷன் யங்ஸ்டர்ஸ் நினைக்கிறாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க இதை பத்தி அப்படின்றத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.